Hello. Hi. Hi. என்ன டென்ஷனா? செம்ம டென்ஷனா? நாளைக்கு எக்ஸாம் ஆச்சே அப்படின்னு. செல்ஃப் ஸ்டடி பண்ணீங்களா? எஸ். ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே, பீதியில இருக்கீங்களா, பயத்துல இருக்கீங்களா? உடனே சொல்றேன், ஈஸியா ஒரு எக்ஸாம் சூப்பரா பண்ணுவீங்க. சரியா? ஒன்னும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்னும் இல்லை. நீங்களா தான் பயப்படுறீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஒன்னும் பயப்படாதீங்க, நல்லபடியா பண்ணிடலாம். நிறைய படிக்க இருக்கு, புரியுது, படிக்க நிறைய இருக்கு, டைம் இல்லை. ஆனா வந்து நான் என்ன திரும்ப சொல்றேன், இது வரைக்கும் படிச்சதெல்லாம் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணுங்க போதும். இது வரைக்கும் படிச்சதை ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணுங்க போதும். ஓகே, சரியா? எஸ், ஹாப்பி விமென்ஸ் டே. டென்ஷன் ஆகாம கிளாஸை கவனி. ஓகே, எப்படா முடிக்க முடியுமா, படிச்சிருவோமா அப்படின்லாம் சொல்லிட்டு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம கூலா கிளாஸை கவனி. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் வந்து எதுக்கு மேம்? நீங்க தான் ஆல்ரெடி வந்து 15 hour மேரத்தான் பண்ணிட்டீங்க, ஆர்கானிக்கு தனியா வேற வந்து லைவ் வச்சிருந்தீங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து ஏன் இந்த கிளாஸ் அப்படின்னா, லுக், இப்போ நம்ம கம்பல்சரி முக்காவாசி முடிச்சிட்டோம். நீங்க எல்லாருமே இப்ப வந்து கம்பல்சரி கொஸ்டினுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 90% ரெடி. ஓகே, ஒரு 10% எக்ஸ்ட்ரா ரெடி ஆவரும், அவ்வளவுதான். சரியா? ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா ரெடி ஆவரும். ஏன்னா இது வரைக்கும் பப்ளிக்ல கேட்ட, ரிவிஷன் எக்ஸாம்ல கேட்ட, ஹாஃப் இயர்லில கேட்ட எல்லா ரிவிஷன் எல்லா கம்பல்சரியும் வந்து சால்வ் பண்ண போறோம். இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கிளாஸ் மாதிரி. ஓகே, கம்பல்சரி நம்ம அட்டெண்ட் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு கம்பல்சரி ஒரு கிளாஸ் மாதிரி தான் வந்து இது. சரியா? ஓகேவா? ஓகே சூப்பர். சோ எக்ஸாம் சூப்பரா பண்ணுவீங்க, டோன்ட் வரி. ஓகே, வேற ஏதாவது நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்தணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நான் நடத்துறேன். மற்றபடி இன்னைக்கு ஃபுல்லா நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டடி தான் பண்ண போறீங்க. ஓகே, இன்னைக்கு பெருசா கிளாஸஸ்லாம் எதுவுமே இருக்காது. லாஸ்ட் 3 days கிளாஸஸை கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ண போறீங்க, நிறைய செல்ஃப் ஸ்டடி பண்ண போறீங்க. இந்த லைவ் பார்த்தா போதுமா? போதும். ஓகே, சரியா? இந்த லைவ் பார்த்தா போதுமா? கண்டிப்பா போதும். ஓகேவா? அதனால வந்து நீ பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரியா? சூப்பரா பண்ணுவ, டோன்ட் வரி. ஓகே, நாளைக்கு பாரு கம்பல்சரி எல்லாம் நம்ம படிச்சதுதாமா வந்துச்சு அப்படின்னு நீ சொல்ல வைப்பார். ஓகே, ஆல்ரெடி 90% ஆஃப் த கம்பல்சரி கொஸ்டினை நம்ம முடிச்சிட்டோம். இது கடைசி 10%. ஓகே, ஆரம்பிக்கலாமா? உங்க ட்ரீம் மார்க் கமெண்ட்ல போடுறீங்களா? கமெண்ட்ல ட்ரீம் மார்க் போடுறீங்களா? ஆரம்பிச்சிடலாமா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? ஓகே, கான்ஃபிடென்ட்டா இரு. நீ தைரியமா இருந்தா மட்டும்தான் உன் பிரெயின் வந்து பார்த்த அப்படின்னா உனக்கு ஆன்சர்லாம் வந்து ஞாபகப்படுத்தி தரும். நீயே பயந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அது வந்து இல்ல இன்னும் பயந்துரும். ஓகே, சரியா? இப்ப எனக்கு அழகா சட்டுன்னு எல்லாருக்கும் வந்து எனக்கு ஆன்சர் வந்து பண்ண போறீங்க. ஓகே, எஸ், வாங்கப்பா. சோ இத பார்த்து சொல்லு. ஃபீனால் ஜிங்க் கூட ரியாக்ட் பண்ணுது. இது பப்ளிக் 2025ல கேட்ட கம்பல்சரி क्वेश्चन. பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்க ரெடின்னு பார்க்கலாம். ஓகே, தெரியலனா தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். மேம் தெரியல மேம், என்ன மேம் இது கேட்டாங்க, தெரியலனா தெரிஞ்சுக்கோ. ஓகே, அவ்வளவுதான். டக்குன்னு சாட்ல சொல்ல பார்க்கலாம், உன் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் பாரு. ஃபீனால் ஜிங்க் கூட ரியாக்ட் ஆகுது. சோ ஜிங்க்கும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஜிங்க் ஆக்சைடா வெளியே போயிடும். அப்ப என்ன மீதி கிடைக்கும்? மீதி பென்சீன் மட்டும் தான் கிடைக்கும். அவ்வளவுதான், ஈஸி. இங்க பாரு, ஃபீனால் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. என்ன ப்ராடக்ட் வரும்? ஃபீனால் அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுது. என்ன ப்ராடக்ட் வரும்? இன்னைக்கு கிளாஸ்ல படிக்கிற क्वेश्चंस மட்டும் போதும்.
அவ்வளவுதான். இங்க பாரு, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் OHம் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். வாட்டரா வெளியே போயிடுச்சு அப்படின்னா அப்ப மீதி ஃபீனால் பென்சீன் ரிங்ல NH2 குரூப் அனிலின் ப்ராடக்டா கிடைக்கும். அனிலின் ப்ராடக்டா கிடைக்கும். சோ இது வந்து பென்சீன், இது வந்து அனிலின். ஓகே, தம்ஸ் அப், கூலா படி. அடுத்து பாரு, வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் a reaction? பப்ளிக் 24ல கேட்டாங்க. எழுத முடியாதா? ரிவைஸ் பண்ணலாமா? ஆர்டர் அப்படிங்கிறது sum of the powers of the concentration terms involved in experimentally determined rate law. இதுல அந்த ரேட் லாவை எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. கவனிங்க, ரேட் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட். இது வந்து ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன். ரியாக்டன்ட் உடைய கான்சென்ட்ரேஷன். இது பவர்ல இருக்கிறது தான் ஆர்டர். இது பவர்ல இருக்கிறது தான் ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன். ஓகே, இது ஜீரோவா இருக்கலாம், ஃபிராக்ஷனலா இருக்கலாம், இன்டீஜரா இருக்கலாம். ஓவரால் ரியாக்ஷனுக்கு தான் நம்ம ஆர்டர் எழுதுவோம். ஈஸி. ஒரு ரேட் லால ரியாக்டன்டோட பவர்ல இருக்கிறது தான் ஆர்டர். ரியாக்டன்டோட பவர்ல இருக்கிறது தான் ஆர்டர். ஓகே, ஐடென்டிஃபை த காம்பவுண்ட்ஸ் A and B. பப்ளிக் 2023ல கேட்டாங்க. இதுவும் நம்ம படிச்சதுதான். இதுவும் நம்ம படிச்சதுதான். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். CH2 CH3 CH2 NO2. இப்ப NO2வை ரெடியூஸ் பண்றாங்க. tin in presence of HCl ல ரெடியூஸ் பண்றாங்க. ரெடியூஸ் பண்ணா என்ன ஆகும்? NO2 என்னவா மாறும்? NO2 என்னவா மாறும்? NH2வா மாறும். ஆட் ஆவை, இப்ப நான் ஆட தூக்கிறேன். ஓகே, ஆட் தூக்கிட்டேன்ப்பா. இனிமே ஆட் வராது. சொல்லுப்பா, என்னப்பா வரும்? அவ்வளவுதான். NH2 CH3 CH2 NH2. இப்போ நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். இங்க CH3 CH2க்கு பதிலா வேற என்ன குரூப் வந்தாலும் இதே ரியாக்ஷன் தானேடா. இங்க பென்சீன் ரிங் வந்தா கூட இதே ரியாக்ஷன் தானே, எழுதிடலாம்ல. அவ்வளவுதான். இப்ப இது என்ன பண்றாங்க? ஆசிட் குளோரைடு கூட ரியாக்ட் பண்றாங்க. CH3COCl கூட. அப்ப என்ன ஆகும்? வெரி குட். ஹைட்ரஜனும் Clலும் HCl வெளியே போயிடும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா இங்க வந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்க பாருங்க, CH3 CH2 NH CO CH3. இது வந்து என்னது? அசிட்டமைடு. அவ்வளவுதான். இது என்ன ப்ராடக்ட்? அசிட்டமைடு. ஓகேவா? ஈஸி, சூப்பர். அடுத்து calculate the time to deposit 1.5 gram. first revisionல கவர்மெண்ட்ல கேட்ட ஒரு क्वेश्चन. ஓகே, எஸ். இங்க பாருப்பா, முடியுது இல்லையா? எல்லாராலையும் முடியுது இல்ல? ஓகேல கண்டினியூ பண்ணலாம் இல்லையா? ஃபாஸ்டா போலாமா? இன்னும் ஃபாஸ்டா போலாமா? இதே ஸ்பீடே ஓகேவா? இதை விட ஃபாஸ்டா போலாமா? தைரியமா கவனி. இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சிடலாம். நம்ம இதெல்லாம் எவ்வளவு ஃபாஸ்டா முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். ஓகே, யா. calculate the time calculate பண்ண சொல்லிருக்காங்க. to deposit 1.5 gram of silver. so அவங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா எவ்வளவு grams of silver deposit ஆயிருக்குன்னு வந்து கொடுத்துட்டாங்க. mass கொடுத்துட்டாங்க, which is 1.5 gram. when a current of 1.5 amp I current வந்து கொடுத்துட்டாங்க 1.5 amperes passed through a solution of AgNO3. passed through a solution of AgNO3. okay, so இப்போ எனக்கு சார்ஜ் உடைய ஃபார்முலா சொல்லுங்க. சார்ஜ் Q is equal to IT. Qt ஞாபகம் வச்சுக்கோ. Q equal to IT. okay, அப்ப எனக்கு டைம் தான் வேணும். அப்ப டைம் equal to I அந்த பக்கம் போச்சு அப்படினா Q by I.
Q by I charge divided by என்னது current கரெக்ட்டா இப்போ எனக்கு current தெரியும் charge கண்டுபிடிக்கணும் சோ charge எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுப்பா how can we find the charge charge எப்படி கண்டுபிடிப்பீங்க என்ன ஃபார்முலா நல்லா கவனிங்க சோ சார்ஜ் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் குயிக்கா நம்ம வந்து அத வந்து கண்டுபிடிச்சிடலாம் 1 ஃபாரடே அப்படிங்கிறது 96500 கூலும் ஓகே 96500 கூலும் ஓகேவா சோ இங்க வந்து நமக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா 96500 into அங்க என்ன இருக்கு நமக்கு 1.5 கிராம் மாஸ் கொடுத்திருக்காங்க 1.5 கிராம் மாஸ் divided by இதுடைய மோலார் மாஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க 108 கிராம் per mole அப்படினு மோலார் மாஸ் ஆல டிவைட் பண்ணுங்க ஓகே சோ டிவைட் பண்றப்போ நமக்கு என்ன கிடைக்கும் சார்ஜ் கிடைக்கும் சோ ஃபாரடே அதாவது 1 எலக்ட்ரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 96500 கூலும் சார்ஜ் into எவ்வளவு மாஸ் சோ மாஸ் into charge divided by molar mass சரியா we will be getting it around 1340.27 இதெல்லாம் வேண்டாம் இதுல எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணு 1340.27 divided by 1.5 சரியா சோ இத நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படினா நமக்கு ஆன்சர் 14. ஓகே ஃபர்ஸ்ட் செகண்ட்ஸ்ல வரும் ஏன் அப்படினா இது வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணது எல்லாமே செகண்ட்ஸ்ல சரியா so you can write in seconds or in minutes okay equivalent mass by அதேதான் ஓகேவா 893.51 செகண்ட் சரியா ஓகே சோ ஈஸி தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார்முலா அண்ட் ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் போலாமா இந்த ஒரு क्वेश्चन எதுக்கு பாத்துக்கோங்க இது எக்ஸாம்பிள் क्वेश्चन a solution of silver nitrate வந்து 20 மினிட்ஸ்க்கு எலக்ட்ரோலைஸ் பண்றாங்க a current of 2 ampere mass வந்து கேக்குறாங்க சோ மாஸோட ஃபார்முலா என்ன mass equal to ZIT இப்போ எனக்கு வந்து electrochemical equivalent வேணும் Z equal to molar mass by 1 அதாவது 1 farad அப்ப 108 by 96500 கூலும் ஓகே சோ நான் என்ன கண்டுபிடிக்கிறேன் z ஓட வேல்யூ எனக்கு கிடைக்குது அது அப்படியே இங்க வந்து எடுத்துட்டு வரேன் z into it ஓகே சோ கரண்ட் வந்து 2 amperes and then time வந்து பாத்தீங்க அப்படினா 20 seconds சோ 2 into 20 seconds போட்டுக்கிறேன் செகண்ட்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன் சாரி மினிட்ட செகண்ட்ஸா கன்வர்ட் பண்ணிக்கிறேன் 1200 seconds ன்னு கிடைக்குது சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர் அவ்வளவுதான் நான் இங்க ரவுண்ட் பண்ணிருக்கேன் இல்லையா அதுக்கு மட்டும் தான் மார்க் நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன் இல்லையா அதுக்கு மட்டும் தான் மார்க் இந்த லைவ் ஒரு ஹார்ட்லி ஒரு 1 hour 2 hourல முடிஞ்சிரும் ஓகே அவ்வளவுதான்டா expression for the solubility product of இதுதான் இந்த வாட்டி பப்ளிக்ல நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன் கொஞ்சம் solubility product பேஸ் பண்ண எல்லா ப்ராப்ளம்ஸுமே பாத்துக்கோங்க அது ரொம்ப ஈஸியும் கூட சரியா சோ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு விஷயம் மட்டும் தான் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அது வந்து என்னது அப்படினா இங்க அவங்க கொடுத்திருக்கிற கெமிக்கல் வந்து நமக்கு எப்படி அயான்ஸா பிரியுது இது வந்து எப்படி அயான்ஸா பிரியுது டேய் மாரத்தான் PDF வேணும்னா அந்த மாரத்தானோட டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க PDF கொடுத்திருக்கேன் சோ Ca3PO4 twice சோ இது எப்படி நமக்கு அயனைஸ் ஆகுது பாஸ்பேட் டு கால்சியம்னா 3 calcium 2+ 3 calcium 2+ ஆகும் and then PO4 2 times இருக்குல அப்போ 2 times of PO4 3- ஆகும் இது வந்து நமக்கு அயனைஸ் ஆகுது சரியா இது வந்து நமக்கு அயனைஸ் ஆகுது சோ இப்போ இதுக்கு KSP solubility product எப்படி எழுதுவீங்க இதுக்கும் நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவேன் கவலைப்படாதீங்க KSP which is equal to கவனிங்க calcium 2+ ஓகே பவர்ல இங்க முன்னாடி இருக்கிறதா பவர்ல போட்டு 3 ஓகே அதுக்கு அப்புறமா PO4 3- முன்னாடி இருக்கிறத தூக்கி பவர்ல போட்டு இப்போ இதுக்கு calcium 2+ க்கு ஒரு S solubility product PO4 3- க்கு ஒரு S solubility product பவர்ல இருக்கிறத முன்னாடியும் போடணும் பவர்லயும் போடணும் 3 இருக்கா அப்ப 3 முன்னாடி 3 பவர்ல
2 இருக்கா 2 முன்னாடி 2 பவர்ல 3 into 3 into 3 என்ன 27 so 27 s cube into 2 into 2 4 s square ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க 27 into 4 108 மொத்தமா எத்தனை s இருக்கு 5 s இருக்கு அப்ப s பவர் 5 யாருக்கெல்லாம் கிளியர் மேம் கிளியர் மேம் மேம் பக்கா கிளியர் கிளியரா ஓகே வெரி குட் அடுத்து பாருங்க aromatic amines are less basic than ammonia ஏன்னா aromatic aminesல வந்து நமக்கு என்ன குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு ஓகே இங்க நம்ம வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க ரீசனே வந்து கொடுத்திருக்காங்க less basic than ammonia இங்கேயே கொடுத்திருக்காங்க பாருங்க aromatic amines are less basic than ammonia ஏன் அப்படினா in aniline the NH2 group is directly attached to benzene ring NH2 group benzene ring la direct attach ஆகி இருக்கு lone pair of electrons on nitrogen atom வந்து நமக்கு அந்த benzene ring ஃபுல்லாவே delocalize ஆகிட்டே இருக்கு so basically இது எந்த क्वेश्चन கொடுத்தாலும் சரி ஆன்சர் சேம் தான் ஓகே இப்போ ஏன் ஒருத்தங்க வந்து less basic-ஆ இருக்காங்க அப்படினா ஏனா அவங்க கிட்ட இருக்கிற lone pairs delocalize ஆகுதுன்னு எழுதிரு அவங்க என்ன கேட்டாலும் சரி அவங்க கிட்ட இருக்கிற lone pair of electrons delocalize ஆகுது ஓகே இப்போ hence அதனால வந்து protonation-க்கு it is very very less available அதனால தான் less basic இதே in case of substituted aniline நம்ம யாராச்சும் substitute பண்றோம்னு வெச்சுக்கோ இதையும் தெரிஞ்சுக்கோ electron releasing group like though இந்த மாதிரி R group methoxy group amine group இந்த மாதிரி groups எல்லாம் நம்ம ஆட் பண்றப்போ அது basic strength increase பண்ணும் ஓகே electron releasing group plus I group வந்து basic strength increase பண்ணும் இதே minus I group இருக்குன்னு வெச்சுக்கோ electron withdrawing group இருக்கு அப்படினா அது வந்து basic strength decrease பண்ணும் so basically electron density அதிகமா இருந்துச்சுனா basic strength அதிகமா இருக்கும் electron density கம்மியா இருக்கு அப்படினா basic strength கம்மியாயிடும் கான்செப்ட் புரிஞ்சுதா so basicity base பண்ணி reasoning type of questions கேட்டிங்கனா இத வெச்சு தான் ஆன்சர் எழுதுவீங்க அடுத்துப்பா write any two test for aldehyde நம்ம நேத்து தான் பார்த்தோம் ஓகே டாலரன்ஸ் டெஸ்ட் ரியாக்ஷன் எழுதணுமா ஆமா எழுதணும் நீங்க டாலரன்ஸ் டெஸ்ட்ல முக்கியமான ஒரு கீவேர்ட் என்ன தெரியுமா டாலரன்ஸ் ரியேஜென்ட் என்ன அப்படிங்கறதை எழுதிட்டு என்ன ப்ராடக்ட் தரும்ங்கறத எழுதுறீங்க அம்மோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இதான் டாலரன்ஸ் ரியேஜென்ட் அம்மோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் என்ன கிடைக்கும் அப்படினா சில்வர் மெட்டல் கிடைக்கும் சில்வர் மெட்டல் கிடைக்கும் அதை வச்சுதான் நம்ம ஆல்டிஹைட் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றோம் அதை வச்சுதான் ஆல்டிஹைட் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றோம் இந்த டாலரன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் தான் சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சில்வர் மிரர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சோ ஆல்டிஹைட் கூட அம்மோனிக்கல் சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை ரியாக்ட் பண்றப்போ யூ கேன் see சில்வர் கிடைச்சிருக்கு அடுத்து ஃபெல்லிங் டெஸ்ட் ஃபெல்லிங் டெஸ்ட்லயும் ஃபெல்லிங் மிக்சர் என்னது ஃபெல்லிங் சொல்யூஷன் A ல என்ன இருக்கு அப்படினா aqueous copper sulfate இருக்கு ஃபெல்லிங் B ல alkaline solution of sodium potassium tartarate இருக்கு என்ன கிடைக்கும் ரிமைனிங் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் red precipitate of cuprous oxide இந்த வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ் ஓகே இந்த வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ் என்னப்பா PDF இல்ல எதுல PDF இல்ல வெயிட் பண்ணு நான் லைவ்லயே கொடுத்துட்டேன் PDF லைவ் யார் ஃபுல் லைவ் அட்டெண்ட் பண்ணாங்களோ அப்பயே வந்து கொடுத்துட்டேன் ரெண்டாவது லைவ்லயே ஃபுல்லா பின் பண்ணி வச்சிருந்தேன் கமெண்ட்ஸ்ல இப்போ நான் போய் டிஸ்கிரிப்ஷன்லயும் வேணா ஆட் பண்ணிடுறேன்
let me add the PDF da. Comment section la add பண்ணிருக்கேன் marathon கீழே Yeah, you can look in the comment section pa. In the live oda comment section liyum sorry in the live oda description liyum add பண்ணிறேன். பாத்துட்டீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? நம்ம இப்ப இத ஆரம்பிக்கலாமா? ஓகே வாப்பா. சோ filling test அடுத்துப்பா இங்க வாங்க ஐடென்டிஃபை A and B. சோ இங்க நமக்கு என்ன எடுத்துட்டு இருக்கோம்? அனிலின் எடுத்துட்டு இருக்கோம். கார்பன் டைசல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகே, சோ அனிலின் கார்பன் டைசல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன வெளிய போகுது அப்படினா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஓகே இந்த ரெண்டு அனிலின் எடுத்துக்கிறோம். 2 molecules of C6H5NH2 எடுத்துக்கிறோம். சரியா? அப்ப என்ன ஆகுது? ரெண்டு ஹைட்ரஜனும் ஓகே and then ஒரு சல்ஃபரும் சேர்ந்து H2S ஆ வெளிய போய்டும். அப்போ C6H5NH 2 times இருக்கும். C6H5NH 2 times and then CS. ஓகேவா? வெரி குட். அடுத்து பாருங்க நம்ம வந்து அதை எடுத்துக்கிறோம். அதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் A. கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். சோ ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகுது? சோ இங்க இருக்கிற C6H5NH2 HCl கூட சேர்ந்து வெளியே போயிடுது. and then மீதி என்ன இருக்கும் நமக்கு? C6H5NH இந்த CS H போயிடும், சாரி ஹைட்ரஜன் போயிடும். C6H5NCS ஓகே. ஐசோசயனைட்ஸ் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகேவா? ஈஸி தான். இதோட PDF நான் தந்துருவேன். Zero order reaction 20% completion in 20 minutes, 80% completion வந்து என்னது? 80 minutes. நம்ம ப்ராப்ளம் லைவ்ல கூட பார்த்தோம். 80% completion in 80 minutes. So இது zero order reactionக்கு rate constant உடைய ஃபார்முலா என்ன? Initial concentration. நீங்களே சொல்லுங்க. What is the formula for a zero order reactionக்கு rate constant உடைய ஃபார்முலா என்ன? தெரியாதா? மறந்தாச்சா? ஃபுல்லா மறந்தாச்சா? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் பை டைம் டேக்கன். சரியா? சோ K which is equal to இங்க பாத்தீங்கன்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கு?
what is the initial sorry A0 minus A initial concentration இல்ல initial concentration minus எவ்வளவு வந்து நமக்கு react ஆகி இருக்கு ஓகே initial concentrationல நீங்க வந்து என்ன பண்ணிடணும் you have to எவ்வளவு react ஆயிருக்கோ மைனஸ் பண்ணிடணும் A by T ஓகே A by T which is equal to 100ல நமக்கு வந்து calculate the value of the order of reaction is 20% completion in 20 minutes சரியா so 20% completion in 20 minutes அப்போ இங்க 20% completion in 20 minutes which is equal to 1 அப்ப rate constant வந்து நம்ம வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 1 அப்படினு வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நீங்க அதை எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா 80% completion in 80 minutes முடிஞ்சது ரொம்ப ஈஸி நம்ம இந்த ப்ராப்ளம்லயே ஆல்ரெடி பார்த்ததுதான் rewrite the following in increasing order of boiling point இப்போ இத பார்த்து புரிஞ்சுக்கோங்க boiling pointல யாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க இருக்குறதுலயே இது மூணுத்துல boiling pointல யார் வருவாங்க ஆல்கஹால்ஸ்க்கு தான் வந்து stronger OH bonds வந்து இருக்கும் சரியா ஆல்கஹால்ஸ் தான் வந்து நமக்கு stronger OH bonds வந்து இருக்கும் ஏன் அப்படினா oxygen is more electronegative oxygen வந்து more electronegative அப்போ இருக்குறதுலயே நோ ஆல்கஹால் தான் வந்து பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் இப்போ இங்க பார் இது பிரைமரி அமீன் இது செகண்டரி அமீன் பிரைமரி அமீனையும் செகண்டரி அமீனையும் கம்பேர் பண்ணி பார் பிரைமரி அமீனையும் செகண்டரி அமீனையும் கம்பேர் பண்ணோம்னா பிரைமரி அமீனுக்கு தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகம் சரியா ஏன்னா செகண்டரி அமீன்ல வந்து நமக்கு ரெண்டு R குரூப் இருக்கு 2 R குரூப் இருக்கு இதுல ஒரு R குரூப் தான் இருக்கு சோ பிரைமரி அமீன் தான் அடுத்து வரும் C2H5NH2 அதுக்கு அப்புறமா தான் நமக்கு என்ன வரும் CH3 twice NH வரும் அவ்வளவுதான் தோ calculate the molar conductance இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ராப்ளம் தான் இதே மாடல்ல ஒன்னு பார்த்தோம் 0.01 molar of aqueous solution of KCl the specific conductance கொடுத்துட்டாங்க ஃபார்முலா என்ன இதான் ஃபார்முலா specific conductance into 10 to the power minus 3 divided by m okay so specific conductance into 10 to the power minus 3 divided by molar அவங்க கொடுத்திருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துரும் okay just formula and then answer இது கரெக்ட்டா நீங்க எழுதிட்டீங்க அப்படினா they will give you the mark it's very easy to solve very few questions நான் நம்ம ஃபாஸ்டா முடிச்சிரோம் இன்னைக்கு லைவ் ரொம்ப நேரம்லாம் இருக்காது சரியா very few questions நம்ம ரொம்ப குயிக்கா முடிச்சிரோம் சரியா okay calculate the standard EMF of cadmium 2 plus copper 2 plus copper and determine the cell reaction the standard reduction potentials கொடுத்திருக்காங்க predict the feasibility அந்த reaction வந்து possible அப்படினு வந்து கேக்குறாங்க சரியா okay so இப்போ E cell உடைய ஃபார்முலா என்ன E0 of cell உடைய ஃபார்முலா வந்து என்னது அப்படினா E0 of oxidation potential plus E0 of reduction potential oxidation potential plus reduction potential okay so அவங்க வந்து வேல்யூ கொடுத்திருக்காங்க ஆனா நீ இந்த வேல்யூ வந்து அப்படியே எடுத்துக்க முடியாது okay you cannot take that value as it is okay ஏன் அப்படினா நான் சொல்றேன் பாருங்க EMF of the cell அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா cadmium 2 plus copper 2 plus copper இப்படினா என்ன அர்த்தம்னா இதோ பார் cadmium வந்து 2 plus ஆயிருக்கு அப்ப அது வந்து ஆக்சிடைஸ் ஆகிருக்கு copper 2 plus ல இருந்து 0 க்கு போயிருக்கு அப்ப copper வந்து எனக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு இப்போ இங்க பார் அவங்க கொடுத்திருக்கிறது copper 2 plus to copper அதாவது அவங்க வந்து காப்பரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க 0.34 அப்படினு ஓகே அப்ப இதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து 0.34 இங்க பாருங்க cadmium 2 plus oxidation potential வந்து நமக்கு வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 0.40 volt அப்படினு வந்து கொடுத்திருக்காங்க ஓகே 0.40 एक्चुअली வந்து கரெக்ட்டா தான் கொடுத்திருக்காங்க சரியா ஆனா இங்க வந்து பிளஸ் னு கொடுத்திருக்கணும் cadmium ஆமா இங்க பிளஸ் னு கொடுத்திருக்கணும் சரியா ஏனா அவங்க மைனஸ் கொடுத்திருக்காங்க அப்படினா அவங்க வந்து ஓஹோ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கரெக்ட் தான்
அவங்க வந்து கொடுத்திருக்கிறது ஃபுல்லாவே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். சரியா? சோ இங்க பாரு, இது வந்து ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து இதுல நமக்கு தேவையானது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். அவங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க. அப்போ நீ சைனை மட்டும் மாத்திக்கணும். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல்ல இருந்து நீ ரிடக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு எழுதுறனா சைன் மாத்திக்கணும். சரியா? அப்போ இது வந்து நமக்கு இதுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேண்டாம், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் தான் வேணும். அப்ப இது அப்படியே எழுதிக்கலாம். 0.34 அப்படியே வரும். பிளஸ் இங்க வந்து என்னதுப்பா? 0.34. இது என்னது? பிளஸ் 0.40. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 0.74. 0.74. இப்ப E0 வேல்யூ வந்து பாசிட்டிவ். நல்லா கவனிங்க, இதான் நீங்க எழுத போறீங்க. E0 வேல்யூ வந்து பாசிட்டிவ். அப்ப G வேல்யூ, கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா டெல்டா G வேல்யூ எனக்கு ஆப்போசிட்டா இருக்கும், நெகட்டிவ். அப்ப இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிளா? ஆமா, இந்த ரியாக்ஷன் வந்து feasible. அவ்வளவுதான் இது. சரியா? ஆமா, இந்த ரியாக்ஷன் வந்து feasible. ஓகே, ஈஸி தானே இது? டேய், இது மட்டும் சைன் மாத்திக்க போறடா. ஏன்னா அவங்க ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்திருக்காங்க. நீ பாரு, கேட்மியம் 2+ தான் இது ஆக்சிடைஸ் ஆகுது, காப்பர் தான் ரெடியூஸ் ஆகுது. சோ ஆக்சிடைஸ் ஆகுதா ரெடியூஸ் ஆகுதான்னு மட்டும் பாத்துக்கணும். அடுத்து பாருங்க, IUPAC நேம் ஆஃப் த ஃபாலோயிங். சோ இது வந்து என்னது? C2O4 ஆக்சலேட் அயான், ஆக்சலேட்டோ. ஓகே, இது வந்து என்னது? ஆக்சலேட்டோ. EN வந்து என்னது? ஈத்தேன், ஈத்தேன் 1,2 டைஅமின். C வந்து என்னது? குளோரிடோ. குளோரோன் எழுதிடாதீங்க, குளோரிடோ. ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல கேட்டது. அடுத்து எத்தனாயிக் ஆசிட வந்து தயோனில் குளோரைடு கூட ரியாக்ட் பண்றாங்க. இது நம்ம பார்த்த ரியாக்ஷன் தான். தயோனில் குளோரைடு என்னது? எத்தனாயிக் ஆசிட் என்னப்பா? CH3COOH. தயோனில் குளோரைடு SOCl2 கூட ரியாக்ட் பண்ணுது. H-ம் Cl-ம் சேர்ந்து கிடையாது, OH குரூப் என்னவா மாறிடும்? Cl ஆ மாறிடும், குளோரினேட்டிங் ஏஜென்ட். சோ CH3COCl ஆசிட் குளோரைட் கிடைக்குது. ரோசன்மண்ட் ரிடக்ஷன், palladium in presence of barium sulfate வந்து என்னது? palladium in presence of barium sulfate வந்து ரோசன்மண்ட் ரிடக்ஷன். சோ ரோசன்மண்ட் ரிடக்ஷன்ல நமக்கு என்னப்பா கிடைக்கும்? H-ம் இங்க ஹைட்ரஜன், ஆஃப் கோர்ஸ் ரிடக்ஷன்னாலே நம்ம இங்க ரெடியூஸ் தானே பண்றோம். H2 நம்ம ரெண்டு ஹைட்ரஜன் வந்து எடுத்துப்போம். சோ ஒரு H-ம் Cl-ம் HCl-ஆ வெளியே போய்டும். வெளியே போயிட்டு இந்த ஹைட்ரஜன் அங்க போய் ஆட் ஆச்சுன்னா CH3CHO அசிட்டால்டிஹைட் கிடைக்கும். அசிட்டால்டிஹைட் கிடைக்கும். சரியா? ஓகே, வெரி குட். அடுத்தது பாருங்க, நைட்ரோபென்சீனை 2 டிஃபரண்ட் டெம்பரேச்சர்ல ரியாக்ட் பண்றாங்க. சோ நைட்ரேட்டிங் மிக்சர் தான் இது. கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் தென் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட். சோ நைட்ரோபென்சீனை ஃபர்ஸ்ட் கம்மி டெம்பரேச்சர் சொல்லு. 373ல என்ன ஆகும்? கம்மி டெம்பரேச்சர் சொல்லு, நீ தான் சொல்லணும். கம்மி டெம்பரேச்சர்ல என்ன ஆகும்? மெட்டால மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் ஆகும். ஒரே ஒரு மெட்டால தான் சப்ஸ்டிட்யூட் ஆகும். இதோ பாரு, ஒண்ணுல தான் சப்ஸ்டிட்யூட் ஆகும். அதிக டெம்பரேச்சர்ல 3 குரூப்லயுமே சப்ஸ்டிட்யூட் ஆகும். அதிக டெம்பரேச்சர்ல 3 மெட்டா ஆப்போசிஷன்லயுமே சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். NO2 NO2 NO2. கிளியரா? கிளியரா? ஓகே. அப்படியே இதுல மத்த ரியாக்ஷன்ஸையும் பாத்துருங்க. நைட்ரோபென்சீனை குளோரினேஷன் பண்றோம். குளோரினேஷன், குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ மெட்டால குளோரோ குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகுது. நைட்ரோபென்சீனை நைட்ரேஷன் பண்றோம். 373 கெல்வின் கம்மி டெம்பரேச்சர்னா மெட்டால போய் NO2 சப்ஸ்டிட்யூட் ஆகும். 473 கெல்வின்னா 2 NO2லயும் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும், 2 மெட்டாலையும் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகும். சல்போனேஷன்னா SO3H குரூப் போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும், கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றப்போ. ஓகே, இது பிக்ரிக் ஆசிட் கிடையாது. புரியுதா? ஓகே. அடுத்துப்பா, mention the oxidation state of the coordination number of central metal atom. mention the oxidation state. oxidation state கண்டுபிடிக்கணும். and the coordination number of the central metal atom. இதோ பாரு, இப்படி எழுதிடு. oxidation state கண்டுபிடி. அப்புறமா coordination number. coordination number. coordination number வந்து ஈஸி. எத்திலீன் EDTA வந்து hexadentate. EDTA வந்து hexadentate. 6 pairs of electrons டொனேட் பண்ணும்.
6 pairs of electron donate பண்ணும். அப்போ இது வந்து என்னது coordination number வந்து 6. oxidation state of the central metal atom தான் கேக்குறாங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், சோடியம்க்கு வந்து +1 oxidation state 2 times இருக்கு. ஓகே, நிக்கலுக்கு தெரியாது x ன்னு வெச்சுக்கிறேன். EDTA க்கு oxidation state என்ன தம்பி? What is the oxidation state of EDTA? தெரியுமா? மைனஸ் 4 மைனஸ் 4. சரியா? சோ EDTA க்கு வந்து -4 equal to 0. சரியா? சோ இங்க பாரு x -2 equal to 0. அப்ப x equal to +2. சரியா? அப்ப இங்க oxidation state வந்து +2. oxidation state வந்து +2. எல்லாமே நான் அந்த IUPAC nomenclature வீடியோல கூட சொல்லி கொடுத்திருக்கேன். அடுத்து calculate the magnetic moment and magnetic property. சோ இங்க வாங்க, ஃபர்ஸ்ட் அயனுடைய என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல அயன் வந்து இருக்கு. சோ அயனை x ன்னு வெச்சுக்கிறேன். சயனைடுக்கு வந்து -1 கரெக்ட்டா? அப்போ -1 6 டைம்ஸ் இருக்கு, which is equal to -3. அப்ப x - 6 equal to -3. அப்ப x equal to 6 - 3. அப்ப x equal to +3. அப்ப அயன் வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. அப்ப அயனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னது? ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மாங்கனீஸ், அயன். 6th ஃபிங்கர், ரைட்? அப்போ 3d6 4s2 வா இருக்கும். அயன் 3+ அப்படினா 3d5. 3 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஓகேவா? சோ 3d5. Cn வந்து என்னது? அது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னா அந்த 5 எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் நமக்கு? பேரப் ஆயிடும். 1 2 3 4 5 பேரப் ஆயிடும். அப்ப நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து எவ்வளோ? 1. நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 1 அப்படினா magnetic moment which is equal to root of n into n plus 2 which is equal to root of n into 1 into 1 plus 2. வேல்யூ என்ன வரும்? which is equal to 1.732 பாலமுருகன் போர் மேக்னெட்டான். ஓகே, அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கேக்குறாங்க பார், இதுக்கு 1 மார்க். ஓகே, இது எழுதிடணும். மேக்னெட்டிக் மொமெண்ட் இது எழுதிட்டீங்கன்னா 1 மார்க். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது வந்து பாராமேக்னெட்டிக். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது வந்து பாராமேக்னெட்டிக், அதுக்கு 1 மார்க். ஓகே, பாராமேக்னெட்டிக் அதுக்கு 1 மார்க். ஓகேவா? சரி, அடுத்து போலாம். நீ கிளாஸ் செம ஃபாஸ்டா இருக்கும். ஜ்விட்டர் அயான் என்றால் என்ன? சோ எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்ல போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இன் சேம் மாலிக்யூல், இன் சேம் மாலிக்யூல்ல இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட் எடுத்துக்கிறேன். அமினோ ஆசிட்ல அமின் குரூப்பும் இருக்கும், ஆசிட் குரூப்பும் இருக்கும். ஓகே, இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஆர் குரூப். இப்போ ஆசிட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை தூக்கி அமீன் கூட ஆட் பண்ணிடுறேன். அப்போ CH2 வந்து CH3 ஆயிடும். இங்க பாசிட்டிவ் சார்ஜ், இது வந்து ஹைட்ரஜன் இது லூஸ் பண்ணிடுது. அப்ப இங்க நெகட்டிவ் சார்ஜ். இதான் ஜ்விட்டர் அயான். ஒரே மாலிக்யூல்ல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஓகே, ஹைட்ரைட் ஆஃப் செகண்ட் பீரியட் ஆல்கலி மெட்டல் A. இது புக் பேக் क्वेश्चन தான். புக் பேக் உடைய ரியாக்ஷன் இது கம்பல்சரியில கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. கம்பல்சரிக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, இது வந்து என்னது அப்படின்னா செகண்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரைட். என்னது? வேற யாரும் கிடையாது, லித்தியம் ஹைட்ரைட் தான். அதான் A. போரான் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணுதான். ஒரு போரான் காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணுதான். அது யாரு? டைபோரேன். B2H6 டைபோரேன் சேர்ந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் கொடுக்குதான். அதான் ஃபேமஸான ரெடியூசிங் ஏஜென்ட் லித்தியம் LiBH4. LiBH4 பேலன்ஸ் பண்ணலாமா? ஹைட்ரஜன் 4 இருக்கு, 6 7 இருக்கு. ஓகே, அப்பயே வந்து அங்க வந்து ஒரு கன்ஃபியூஷன், ரைட்? போரான் அங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. சோ நான் இங்க 2 போட்டுக்கிறேன். இப்போ 2 போட்டா 4 2 8 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப 2 போட்டா கரெக்டா வந்துருது.
ஓகே சோ A வந்து லித்தியம் ஹைட்ரைட், B வந்து டைபோரேன், B வந்து டைபோரேன், C வந்து லித்தியம் போரோஹைட்ரைடு. லித்தியம் போரோஹைட்ரைடு. இது பாருங்க, ஐடென்டிஃபை A and B in the following sequence. CH3Br NaN3 கூட சோடியம் அசைடு கூட ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய Naவும் Brவும் NaBrஆ வெளியே போய்டும். அப்ப CH3Br நமக்கு இங்க கிடைக்கும். அந்த CH3N3 கிடைக்கும். அத வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ ரெடியூஸ் ஆகும். ரெண்டு நைட்ரஜன் கேஸா வெளியே போயிட்டு ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகும். So we get aniline as the product. Sorry, amines as the product. PDF தந்துட்டேன். ஐயோ ரைஹானா இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷனை பாருங்கடா. கண்ணை திறந்து இந்த லைவோட டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. பாரு இந்த லைவ் இருக்கா, நம்ம லைவோட டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. நேத்து லைவ் சாப்டர் 1ல இருந்து 10 மொபைல் நம்பர் OTP போட்டீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் சாப்டர் 11ல இருந்து 10 மொபைல் நம்பர் OTP போட்டீங்கன்னா வந்துடும். இது கிளியரா? அடுத்து போலாமா? வாங்க. Write the expression for the solubility product of Hg2Cl2. Hg2Cl2 first எப்படி பிரியும்? Hg2 plus ஆகும் 2Cl minus ஆகும் பிரியுது. ஓகே, Hg2 plus ஆகும். இங்க முன்னாடி இருக்கிறத தூக்கி பவர்ல எழுதிக்கணும். இப்ப பவர்ல இருக்கிறத முன்னாடி எழுதணும், பவர்லயும் எழுதணும். சோ இதுக்கு S, இதுக்கு 2s the whole square. அப்போ 4s cube. Okay, 4s cube. Formation of a dimer. இது வந்து நம்ம important problems ni பார்த்தோம். இருந்தாலும் பாத்துக்கோங்க. It's a second order reaction is 7.5 into rate வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? concentration கொடுத்துட்டாங்க. rate constant கேக்குறாங்க. சரியா? rate which is equal to rate constant into initial concentration அதோட பவர்ல ஆர்டர். இதான் ஃபார்முலா. இப்போ எனக்கு என்ன வேணும்? ரேட் கான்ஸ்டன்ட் தான் வேணும். சோ நான் என்ன பண்றேன்? k மட்டும் அங்க வெச்சுக்கிறேன். which is equal to rate by initial concentration பவர்ல ஆர்டர், which is equal to rate வந்து என்னது? 7.5 into 10 to the power minus 3 by ஆர்டர் வந்து 0.05 பவர்ல 2. அவ்வளவுதான். இத சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 3 per mole liter per second. ஓகே, இங்க பாருங்க, ஒரு குளோரோஈத்தேன் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுது. ஆல்கஹாலை என்ன பண்ணணும்னு சொன்னேன்? நானு எலிமினேட் பண்ணணும்னு சொன்னேன். அப்ப ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, ஆமா, ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்தாலே எலிமினேஷன் நடக்கும்னு சொன்னேன். பீட்டா எலிமினேஷன் நடக்கும்னு சொன்னேன். ஓகே, இதே அக்வஸ் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அக்வஸ் கொடுத்தாங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் நடக்கும்னு சொன்னேன். ஆல்கஹாலிக் KOH. சோ இங்க இருக்கிற Clம் ஹைட்ரஜனும் வெளியே போய்டும். அப்போ CH2 ஈத்தீன் கிடைக்கும். அதை என்ன பண்றோம் நம்ம? சல்பூரிக் ஆசிட் H2SO4 in presence of water கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். ஓகே, சோ ரியாக்ட் பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து நமக்கு ஒரு இங்க ஹைட்ரஜன் இங்க OH குரூப் ஆட் ஆகும். இங்க ஹைட்ரஜன் இங்க OH ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகுறப்போ CH3 CH2OH ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஆல்கீன்ஸ் டு ஆல்கஹால் கன்வர்ஷன் இது எத்தனால். ஓகே, ஆல்கீன்ஸ் டு ஆல்கஹால் கன்வர்ஷன் இது. ஓகே, முடிக்க போறோம். ஃபாஸ்டா வாங்க, முடிச்சிடலாம். அடுத்து IUPAC நேம்
central metal ion, coordination number, oxidation number of the central metal ion. IUPAC nomenclature வந்து என்ன கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஈஸியா அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. சென்ட்ரல் மெட்டல் அயான் வந்து என்னது? கோபால்ட். அவ்வளவுதான், எடுத்து எழுதிடுங்க கோபால்ட். ஓகே, அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கோபால்ட்டோட சார்ஜோட எழுதலாம். கோஆர்டினேஷன் நம்பர் என்ன? அமோனியா 5 குளோரின் 1 6. ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் வாங்க. கோபால்ட்டுக்கு தெரியாது x ன்னு வெச்சுக்கிறேன். அமோனியாக்கு 0, குளோரினுக்கு -1, டோட்டல் சார்ஜ் +2. அப்ப x = 2 + 1, x = +3. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து என்னப்பா? +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்ப கோபால்ட் வந்து எப்படி இருக்கு? கோபால்ட் 3+ இருக்கு. கோபால்ட் 3+ இருக்கு. நேம் எழுதுவோமா? வாங்க நேம் எழுதுவோம். கோபால்ட். கோபால்ட் இது என்னப்பா? அமீன் ஃபர்ஸ்ட் வருமா குளோரைடு ஃபர்ஸ்ட் வருமா? அமீன் தான் ஃபர்ஸ்ட் வரும். பென்டா அமீன், பென்டா அமீன், குளோரிடோ, குளோரிடோ. சாரி மாத்தி போட்டேன். பென்டாமின், பென்டா அமீன், குளோரிடோ, கோபால்ட் 3 அயான். கோபால்ட் 3 அயான். கரெக்டா? மாத்தி போட்டேன்டா, சாரி. இது ஃபர்ஸ்ட் வரும். லிகான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கு அப்புறம் தான் மெட்டல் பேர் வரும். லிகான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மெட்டல் பேர். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் rate constant of the first order reaction கொடுத்துட்டாங்க. calculate half life. half life ஃபார்முலா என்ன? 0.693/k. சப்ஸ்டிட்யூட் பண்ணு. 450 செகண்ட். போன வாட்டி பப்ளிக்ல கேட்டது. இது நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இது I am not going to answer. குளோரிடோ, குளோரோ கிடையாது, குளோரிடோ. கரெக்டா தான் போட்டிருக்கேன். You are going to answer this faster. IUPAC nomenclature. Central metal ion வந்து என்னது? கோபால்ட். சார்ஜ் கண்டுபிடிச்சு எழுதிக்கிறோம். கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது? CN2, குளோரின் 2. So 4. ரெண்டுமே மோனோடென்டேட் லிகாண்ட் தான். எழுதலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிப்போம் வாங்க. கோபால்ட் x ன்னு வெச்சுக்கிறேன். சயனைட் வந்து -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 டைம்ஸ் இருக்கு. குளோரினும் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் 2 டைம்ஸ் இருக்கு. வெளியில ஒரு குளோரின் வேற இருக்கு, which is equal to 0. அப்ப x - 2 - 2 - 1 = 0. x - 1 2 3 4 5. தப்பா இருக்கு ஏதோ. ஒரு மாதிரி பேலன்ஸே ஆவலையே. +5 oxidation state. क्वेश्चनல ஏதோ தப்போ? क्वेश्चनே ராங்கோ? क्वेश्चनல ஏதோ தப்பு இருக்கு. இது EN நினைக்கிறேன், CN இருக்காது. This should be EN. இப்ப பாரு, எத்திலீன் டையமினா நினைச்சுக்கோ இத. இது எத்திலீன் டையமினா யோசிச்சு பாரு. CN2 தூக்கிட்டு EN2 ன்னு எடுத்து பாரு. அப்போ எத்திலீன் டையமின் வந்து பைடென்டேட். அப்போ இதுவே வந்து 4 லிகாண்ட்ஸ் கொடுக்கும், இது ஒரு 2 லிகாண்ட்ஸ் கொடுக்கும். அப்ப 4 + 2 6 லிகாண்ட்ஸ் கொடுக்கும். 6 லிகாண்ட்ஸ் கொடுக்கும். இப்போ வாங்க கோபால்ட் x ன்னு வெச்சுக்கிறேன். எத்திலீன் டையமின் உடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? வாட் இஸ் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் எத்திலீன் டையமின்? தெரியுமா? What is the oxidation state of ethylene diamine? Zero da. -2 - 1 = 0. அப்ப x =
plus 3 oxidation state. Okay, so IUPAC nomenclature வந்து எழுதலாமா? So என்ன வரும்? bis ethane 1,2 diamine dichlorido cobalt 3 chloride. Okay வா? கரெக்ட்டா? கரெக்ட்டா? Okay? Yeah. Show that first order reaction. இது நம்ம ப்ராப்ளம்ல படிச்சிட்டோம். ப்ராப்ளம் லைவ்ல படிச்சிட்டோம். அதுல பிடிஎஃப்பும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிடுங்க. pH of a buffer solution containing 2 mole per liter sodium acetate and 0.18 mole per liter acetic acid, Ka of acetic acid கொடுத்திருக்காங்க. Find pH. So pH is equal to pKa plus log of salt by acid. நம்ம அந்த Henderson-Hasselbalch equation மூலமாலாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இல்ல Ka value கொடுத்துட்டாங்க. அப்ப pKa which is equal to minus log Ka. So log உள்ள கொண்டு போய்க்கிறேன். அப்ப 5 log 10 ன்னு வரும், which is 5. 5 minus log 1.8. Substitute பண்ணா 4.74 ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ அதை எடுத்து நான் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இதுவும் நம்ம சால்வ் பண்ணோம். ஈஸியான ஒரு क्वेश्चन. இது ஈஸி தான். ஃபார்முலாவை கரெக்டா எழுதிரு, ஆன்சரை மட்டும் கரெக்டா எழுதிரு, மார்க் வந்துரும். இதான் ஃபார்முலா. ஓகே, find the compounds A and B. amine வந்து குளோரினேஷன் பண்றாங்க, என்ன கிடைக்கும்? சாரி, இத toluene குளோரினேஷன் பண்றாங்க, கரெக்ட்டா? அப்போ பென்சீன் ரிங்ல இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் Cl-ம் HCl ஆ வெளியே போய்டும். அப்போ இங்க வந்து என்ன இருக்கும் நமக்கு? CH2Cl. ஓகே, CH2Cl. ஓகே, அடுத்து அத வந்து வாட்டர் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? அங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் Cl-ம் திருப்பியும் HCl ஆ வெளியே போயிட்டு OH போய் ஆட் ஆகும். சோ பென்சைல் ஆல்கஹால் கிடைக்கும், CH2OH. CH2OH. அடுத்து aluminum crystallizes in cubic close pack structure at metallic radius. Calculate the edge length of unit cell. Easy. நம்ம ப்ராப்ளம் லைவ்ல ஆல்ரெடி பார்த்தது, ரிப்பீட்டடா கேக்குறாங்க. இப்போ இது நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், அத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துட்டேன். இந்த கம்பல்சரி क्वेश्चन நீங்க ஆன்சர் பண்ணுங்க. பென்சீன் டயசோனியம் குளோரைடு, பென்சீன் டயசோனியம் குளோரைட ஃபீனால் கூட ரியாக்ட் பண்றாங்க, என்ன ஆகும்? பென்சீன் டயசோனியம் குளோரைட, ஆமா இந்த क्वेश्चंस இனஃப். H-ம் Cl-ம் HCl ஆ வெளியே போய்டும். அப்ப N2 para hydroxy azobenzene aniline கூட ரியாக்ட் பண்றாங்க. ஹைட்ரஜனும் Cl-ம் HCl ஆ வெளியே போய்டும். para amino azobenzene. பென்சீன் ரிங்ல CH3OH கூட ரியாக்ட் பண்றாங்க. எந்த இடத்துல போய் கரெக்ட்டா இது அட்டாச் ஆகும்? கப்ளிங் ரியாக்ஷன். இது எல்லாமே வந்து எதுபா? கப்ளிங் ரியாக்ஷன். I'll tell you the book page number also. Naming reaction. Page number வந்து 222. OH க்கு பக்கத்து கார்பன்ல இருக்கிற OH க்கு பக்கத்து கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் Cl-ம் HCl ஆ வெளியே போய்டும். அப்ப கவனிங்க, அப்ப பென்சீன் ரிங்ல இங்க CH3 இருக்கும், ஓகே, OH இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும்? இந்த N2Cl ஜாயின் ஆயிடும்.
N2 benzene ring. Okay, coupling reaction. pH temperature எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இதிலே கொடுத்திருக்காங்க, இருந்தாலும் you can see booklet. coupling reaction இது எல்லாமே PDF தந்துறேன். இதுவும் பார்த்து வச்சுக்கோ. நான் இதுல நடத்தினது தான், ஆர்கானிக் லைவ்ல நடத்தினது தான் கொடுத்திருக்கேன். சாண்ட்மேயர் ரியாக்ஷன், கேட்டமேன் ரியாக்ஷன். தோ பார், குளோரோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணனும்னா என்ன பண்ணனும், புரோமோபென்சீன் ப்ரிப்பேர் பண்ணனும்னா என்ன பண்ணனும், சயனோபென்சீன்னா அயோடோபென்சீன், ஃப்ளூரோபென்சீன், பைஃபினைல், phenol, all coupling reactions. Okay, of benzene diazonium chloride. Reducing property of formic acid பார்த்துட்டோம் ஆர்கானிக் படிக்கிறப்பவே. என்னது, ஃபார்மிக் ஆசிட்ல ஆசிட் குரூப் மட்டும் இல்ல, என்ன இருக்கு, ஆல்டிஹைட் குரூப்பும் இருக்கு, அதனால தான் ரெடியூஸ் ஆகுது. தோ நீங்களே சொல்லுங்க, நீங்களே தான் சொல்லணும். C6H5NO2 நீ சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா, படிச்சது தானே. NO2 iron in presence of HCl கூட ரியாக்ட் ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. NO2 ரெடியூஸ் ஆனா என்ன கிடைக்கும்? இந்த क्वेश्चन கம்பல்சரியில வந்தா எழுதிடுவீங்களா? NO2 ரெடியூஸ் ஆனா என்ன கிடைக்கும்? அனிலின் கிடைக்கும். இதுக்கே இவ்ளோ யோசிக்கிறீங்க? சரி, இத வந்து என்ன பண்றாங்கன்னா நைட்ரிக் ஆசிட் அட் நைட்ரஸ் ஆசிட் HNO2 at 273 கெல்வின்ல ஹீட் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும் நீ சொல்லு. HNO2 sometimes in presence of HCl கொடுப்பாங்க. இது வேலை என்ன, டயசோடைசேஷன் ரியாக்ஷன். NH2 குரூப்பை N2Cl ஆ மாத்தணும், NH2 குரூப்பை N2Cl ஆ மாத்தணும். அது அடுத்த ஸ்டெப்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, it is reacting with phenol, it is reacting with phenol. என்ன ஆகும், போன ரியாக்ஷன் பாத்தீங்களே கப்ளிங் ரியாக்ஷன், கப்ளிங் ரியாக்ஷன். தோ இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் Clம் HCl ஆ வெளியே போய்டும். வெளியே போயிடுச்சு அப்படின்னா, வெளியே போயிடுச்சு அப்படின்னா தோ கப்ளிங் ரியாக்ஷன்ல பென்சீன்லாம் தூங்கிட்டு தானே இருக்கும். N2 para hydroxy azobenzene. கப்ளிங் ரியாக்ஷன் புரிஞ்சுதா? ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாமா? கம்பல்சரி அட்டெண்ட் பண்ணிடலாம்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கா? வெரி குட். பார்த்து क्वेश्चन தான். அசிட்டோன், அசிட்டோனை ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்றாங்க. அசிட்டோனை ரெடியூஸ் பண்றாங்க. N2H4ல ரெடியூசிங் ஏஜென்ட் ரெடியூஸ் பண்றாங்க. ரெடியூஸ் பண்ணா என்ன கிடைக்கும், இங்க பாரு, கண்டிப்பா கீட்டோன் குரூப் ரெடியூஸ் ஆயிடும். ஆக்சிஜனை தூக்கிட்டு ஹைட்ரஜனை மாத்திடு. அப்ப ரெடியூசிங் CH3 CH2 CH3. அடுத்து மெக்னீசியம் அமால்கம். நேத்து நிறைய வாட்டி இந்த ரியாக்ஷன் பார்த்தோம். பின்னகால் ரியாக்ஷன் பார்த்திருப்போம். பின்னகால் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்திருப்போம். பின்னகால் ரியாக்ஷன், பின்னகால் ரியாக்ஷன்ல 2 moles எடுத்துப்போம். ஞாபகம் இருக்கா? என்னப்பா ப்ராடக்ட்? what product you will be getting? நேத்து பார்த்தோம். லைவ் ஞாபகம் இருக்கா இல்லையா? புக் பேஜ் நம்பர் சொல்லட்டுமா? பின்ன காலோடது இது எல்லாமே கொடுக்குறேன். பார் 2 molecules of acetone ரெடியூஸ் பண்றப்ப என்ன பண்ற, ரெடியூஸ் பண்றப்ப என்ன பண்ற, இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ற, அவ்வளவுதான். ஜாயின் பண்றீங்க. ஓகே, so what are you exactly doing? What are you doing?
ரெண்டு ஆக்சிஜன்லயும் ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்றீங்க. சோ இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணு, இங்க ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ணு. சோ அப்ப வந்து என்ன கிடைக்கும் நமக்கு ப்ராடக்ட்? CH3 COH CH3 COH CH3 CH3 பின்னகால் ப்ராடக்ட்டா கிடைக்கும். குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் NaOH கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் NaOH கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன கிடைக்கும்? ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன். ஞாபகம் இருக்கா? இது வந்து என்னது? ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன். அடுத்தது ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன். லெட் மீ ஷோ யூ த ரியாக்ஷன். அப்போ இதுவா அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன் பேஜ் நம்பர் 161ல இருக்கு. புக்ல பேஜ் நம்பர் दो ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன். நேமிங் ரியாக்ஷனா ஆனா எப்படி கேக்குறாங்க பாரு. படிச்சதுதான் இது. 3 ஹைட்ரஜனுமே 3 குளோரினா ரீப்ளேஸ் ஆயிடும். அப்புறம் NaOH கூட ரியாக்ட் பண்றப்போ பாண்ட் வந்து நமக்கு பிரேக் ஆகும். ஓகே, சோ எப்படி பிரேக் ஆகும் நமக்கு பாண்ட்? NaOH நமக்கு வந்து பிரியும். கரெக்டா? சோ கவனிச்சீங்க அப்படின்னா CH3CO ONA and then இங்க ஹைட்ரஜன் NaOH இப்படி தான் பிரியும். So CHCl3O CH3CONA. இந்த CHCl3 தான் நமக்கு கிடைச்சிருக்கிற குளோரோஃபார்ம். ஓகே, அடுத்துப்பா. I am not going to solve. இந்த ரியாக்ஷன் பார்த்த ரியாக்ஷனா பார்க்காத ரியாக்ஷனா அது மட்டும் சொல்லுங்க. இது பார்த்த ரியாக்ஷனா பார்க்காத ரியாக்ஷனா? பார்த்த ரியாக்ஷன். NO2 குரூப் NH2 ஆ மாறும். அடுத்த ஸ்டெப்ல அது N2Cl ஆ மாறும். அடுத்த ஸ்டெப்ல கப்ளிங் ரியாக்ஷன். பார்த்த ரியாக்ஷன். இதுவும் அன்னைக்கு ப்ராப்ளம்ஸ்ல பார்த்தது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டேன். மோலார் சாலிபிலிட்டி அன்னைக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் லைவ்ல பார்த்தோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுவும் கால்சியம். இதுவும் ஈஸியான ஒரு क्वेश्चन தான். சம ஈஸி இது. ஓகே, சோ கால்சியம் 2+ வருது கொடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா KSP கேக்குறாங்க. சரியா? சோ solubility product S இருக்கு. ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த solubility product வந்து எழுதிக்கோங்க. என்ன வருது நமக்கு? S 2S வருது. சோ S into 2S மல்டிப்ளை பண்ணா 1.44. அவங்க கொடுத்திருக்கிறது S. சோ S into 2S. அவ்வளவுதான். TNG எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? ட்ரைநைட்ரோகிளிசரின் பார்த்த ரியாக்ஷன். ஓகே, சோ 3 OH ஹைட்ரஜன்லாம் சேர்ந்து வாட்டரா வெளியே போய்டும். NO2 போய் சப்ஸ்டிட்யூட் ஆகும். ட்ரைநைட்ராக்சி புரோபேன். லாஸ்ட் क्वेश्चन. இது ஒண்ண மட்டும் பாத்துருங்க. எத்திலீன் கிளைகால் TI3 கூட ரியாக்ட் பண்ணுது. ஓகேவா? அப்ப என்ன வரும்? இது ஒண்ண மட்டும் போறோம். இது ஒண்ண மட்டும் பாத்துருங்க. PDF கையோட கொடுத்துறேன். ஸ்பீட்ல பாத்துட்டு இருக்கீங்களா? குயிக்லி கைஸ். முடியலையா? ஓகே, சோ இது எல்லாமே PDF ல கொடுத்துறவா? பாத்துக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே PDF கொடுத்துறவா? தோபர் இந்த மாதிரி क्वेश्चन வந்து கம்பல்சரியில வரும். ஓகேவா? from 5th chapter. கன்வர்ஷன். ஓகே, எல்லாமே ஆன்சர் போட்டிருக்கேன் இதுலயே. பாத்துக்கிறீங்களா? ABCD டைப் ஆஃப் கன்வர்ஷன். இது ரொம்ப முக்கியம்.
எல்லாத்துக்குமே ஆன்சர் போட்டே வச்சிருக்கேன். ஓகே, கியூமீன் ரியாக்ஷனும் நம்ம பார்த்துட்டோம். ஆக்சிடேஷன் ஸ்டேட், நேச்சர் ஆஃப் தி லிகாண்ட், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பிடிஎஃப் கொடுத்துடலாமா? சரிடா, ஒன்றும் பயப்படாதீங்க. நான் லைவ் வந்து என் பண்றேன். இன்னொரு வாட்டி லாஸ்ட் வந்து நான் வந்து ஐ கம் அண்ட் மீட் யூ. ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்றேன். கனவு டெஸ்ட் சீரிஸ் 1 மார்க் பிடிஎஃப்பும் தரேன். சரியா? ஸோ டோன்ட் வெரி, ஐ கிவ் யூ த பிடிஎஃப் பார்த்து குயிக்கா ரீகால் பண்ணு. நிறைய ஃபாஸ்டா படி, அவ்வளவுதான். ஃபாஸ்டா படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எஸ்டர்டே பிடிஎஃப் ஓபன் ஆகும், வேற போன்ல இருந்து ட்ரை பண்ணி பாரு. ஓகேவா? சரிடா, பாய் பாய், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. படிச்சதெல்லாம் அதை வேஸ்ட் பண்ணுங்க. ஐ வில் அகைன் கம் லைவ். ஓகே, டோன்ட்